ஆளுநர் இல்லத்தில் நடைபெற்ற குடியரசு தின விருந்தில் தமிழ் மனம் கமழ்ந்தது. தமிழ் கலாச்சாரத்தை பறைசாற்றிய வீணை, மிருதங்கம், புல்லாங்குழல். ஆளுநர் தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பு. தமிழக அரசு, திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 34 மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். டாவோஸ் மாநாட்டில் பெறப்பட்ட முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு? முதலீடு குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தேங்காய் வயல் வழக்கில் திமுக அரசு சிபிஐ விசாரணையை தடுக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழ் மாநாட்டிற்கு பெரியாரும் வேண்டும், பெருமாளும் வேண்டும். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்டவர் பெரியார் என்றும் மதிமுக எம்பி துரை வைகோ பேட்டி. பெரியாரும் வேண்டும், பெருமாளும் வேண்டும் சொன்னது நான். இன்னைக்கு அதே வேளையில நான் இந்து பக்தன் தான். எல்லா கோயிலுக்கு போற இந்து மதத்தை வழிபடுறவன். அதே நேரத்துல இன்னைக்கு தந்தை பெரியார் இல்லாம சமூக நீதி கிடையாது, சமூக வளர்ச்சி கிடையாது. குறிப்பா பெண்கள் நீங்க படிக்கலாம், நீங்க வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்தது யாருன்னா தந்தை பெரியார் தான். கிடையாது. அவர் அதே நேரத்தில் இந்த இருமொழி கொள்கை, இன்னைக்கு நீங்க பசங்க எல்லாம் இன்னைக்கு படிச்சு இன்னைக்கு ஆங்கில புலமை இருக்குன்னா அதுக்கு இருமொழி கொள்கை தான் காரணம். விவசாயிகளும் வேளாண் தொழிலாளர்களையும் பாதுகாக்க வலியுறுத்தல். மயிலாடுதுறை, ஆத்தூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் டிராக்டர் பேரணி. நெய்வேலி NLC சுரங்கத்தில் ஒப்பந்த தொழிலாளி உயிரிழந்த சம்பவம். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்க கோரி கிராம மக்கள் 12 மணி நேரம் போராட்டம். கேரளாவில் ஆளுநர் அருகே நின்று கொண்டிருந்த காவல் ஆணையர் திடீரென மயங்கி விழுந்தார். குடியரசு தின விழாவில் பரபரப்பு சம்பவம். ஹைதராபாத்தில் புகழ்பெற்ற உசேன் சாகர் ஏரியில் படகில் பற்றி எரிந்த நெருப்பு. குடியரசு தின கொண்டாட்டத்திற்காக வைத்திருந்த பட்டாசுகள் படகிலேயே வெடித்ததால் தீ விபத்து. நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் இன்று அமலுக்கு வருகிறது. பிரத்யோக இணையதளத்தை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேச மகா கும்பமேளாவில் நாளுக்கு நாள் குவியும் பக்தர்கள். 14 நாட்களில் 11 கோடி பேர் புனித நீராடியதாக அறிவிப்பு. ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் நடுவரை அறிவித்தது ICC. இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ரிச்சர்ட் இல்லிங்வொர்த் தேர்வு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.